ஸோ தெலுங்குல பாட ஆரம்பிச்ச உடனே, அந்த நேரம் தெலுங்குலயும் சரளமா பேச ஆரம்பிச்சுட்டேன் நான். ஏன்னா, அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆளுங்களோட தான் டெய்லி பழக்கமே. அந்த மியூசிக் இன்சார்ஜஸ் ஆகட்டும். அதனால தெலுங்கு பட் தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்ம தமிழ் அவ்வளோ பிடிக்கும். பட் தமிழ்ல பாட முடியலன்னு 1, 2 வாய்ப்புகள் வருமே தவிர, அ தெலுங்குலயே தான் நெறைய ஒரு 25 பாட்டு வந்து கிட்டத்தட்ட தெலுங்குல தொடர்ச்சியா பாடுனேன். அப்புறம் தமிழ்ல வந்து முதல் முறையா வாய்ப்பு குடுத்தது வந்து வித்யாசாகர் சார். அதுக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு பக்கம் காரணமா? ஆமா, டெஃபினெட்லி. அதுக்கு வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு காரணம். இது என்னன்னா 2 2 ஒரே சமயத்துல 2 பேர் வித்யாசாகர் சார் கிட்ட என்ன பத்தி ரெஃபர் பண்ணி பேசியிருக்காங்க. ஒண்ணு அர்ஜுன் சார். அப்ப அவர் நெறைய தே வர் வொர்க்கிங் டுகெதர். அர்ஜுன் சாருக்கு என்னோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சு போய் அவர் வந்து கேசட் என்கிட்ட கேட்டாரு. கொண்டு போய் குடுத்தோனே அத கொண்டு போய் வித்யாசாகர் சார்ட்ட ப்ளே பண்ணி காமிச்சிருக்காரு. அதே சமயம் அவரோட பிரதர் இன் லா மிஸ்டர் விசுன்னு ஒருத்தர், வித்யாசாகர் சாரோட பிரதர் இன் லா. அவர் என்ன ஒரு காம்படிஷன்ல பாடுறத பார்த்துட்டு அவர் வேற ஒரு டீமுக்கு கீபோர்ட் பிளேயரா வந்தார். என்னோட பிரதர் இன் லா கூட மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா, யாரு பேருன்னு? வித்யாசாகர். ஐயோ வித்யாசாகர் அவரோட பயங்கரமான ஃபேன் நான் அப்படின்னு. நான் வேணா சொல்கிறேன், என்கிட்ட ஒரு கேசட் கொடுங்க, நான் மாமாட்ட கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ ஒரே நேரத்தில் 2 பேரும் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, என்னன்னு கூப்பிட்டு கேட்டு பார்ப்போன்னா அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கலாம். ஸோ அவர் என்னை கூப்பிட்டு எனக்கு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட பாட்டு தான் வந்து முதல் பாட்டே வந்து மம்முட்டி சாருக்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழில் கிடச்சிது. அரசியல் படத்தில் ஆர்கே செல்வமணி சார் அவருடைய டைரெக்ஷனில் வாசகி வாசகி வள்ளுவன் வாசுகி அப்படிங்கிற பாட்டு உமாரமணன் அவர்களோட ஒரு டியூட். ஸோ தேட் ஓப்பன் த டோர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் தமிழ் சாங்ஸ்.